வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஏசாயா 65:23 அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், குடிப்பார்கள், சந்தோஷப்படுவார்கள், மன மகிழ்ச்சியினாலே கெம்பீரிப்பார்கள். தேவன் அவர்களுக்கு புதிய நாமத்தை தரிப்பார். தேவனுக்காக உண்மையும் உத்தமமும் அவருக்கு பிரியமாய் ஊழியம் செய்யும்போது ஊழியக்காரர்களையும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அவர்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருக்கும். நீங்களும் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் ஊழியம் செய்யும்போது உங்கள் சந்ததியும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ப்பற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.